மை டியர் சிஸ்டர், என்னுடைய வாலிப பிள்ளை யாராவது இருந்தா உன்னை மயக்குவான். என் அருமை சகோதரிகளே, ஊழியன் என்று சொல்லியும் போய் பக்கத்தில் நெருங்காத. ஊழியக்காரர்களே, ஒரு முழம் தள்ளி நில்லு. மகாமாரி. என்ன மகாமாரி? நோ. இப்போ அவ பிரெக்னன்ட் ஆயிட்டா, வேற வழி இல்ல. உரியாவை கொன்னாச்சு. இப்போ ராஜா பெரிய புரட்சி செய்தார். விதவையே திருமணம் பண்றாரு. பாருங்க எவ்வளவு நல்ல ராஜா. விதவை ஆயிட்டான்னு சொல்லி திருமணம் பண்றாரு. சமூக சேவை செய்யறாராம். உலகத்தை ஏமாத்தியாச்சு, ஊரை ஏமாத்தியாச்சு. யோவாப்புக்கும் தெரியாது எதுக்கு சொல்ல சொன்னார்னு. கல்யாணம் பண்ணிட்டாரு. பெத்சேபா இப்ப கூட இருக்கிறா. பிள்ளை பிறந்து செத்து போச்சு. ஆனாலும் புத்தி வரல. அதனால தான் வாசிங்க மறுபடியும் 2வது வசனத்திலிருந்து. சங்கீதம் 32. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும், இந்த காரியத்தை சொல்லாம அடக்கி வைத்த மட்டும், நித்தம் என் கதறுதலினாலே. வெளியே கதறல, உள்ள கதறுது. தாவீது நீ கொலைகாரன், தாவீது நீ விபச்சாரக்காரன், தாவீது நீ பொல்லாதவன், தாவீது நீ மாய்மாலக்காரன். அதை கேட்டு கேட்டு கதறுகிறதுனாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அடுத்த வசனத்தை வாசிங்க. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை. ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். கன்ஃபஸ் பண்ண மாட்டேங்கிறான், தப்ப ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறான். அதனால அவருடைய கை பாரமாயிருந்ததினால் என் சாரம், என் உள்ளுக்குள்ள, அதுக்கு பேர் சாரம் சொல்றது, உஷ்ணகால வறட்சி. என்னுடைய எலும்புகளுக்குள்ள இருக்கிற மாரோ வறண்டு போயிற்று. உலர்ந்த எலும்புகள் என்று சொல்லுகிற அந்த காரியத்துக்கு, நடந்த காரியத்தை தாவீதின் மூலமாக தேவன் வெளிப்படுத்துகிறார்.